வணக்கம் மக்களே. தமிழ்நாடு எலெக்ஷன் குறித்த எக்ஸிட் போல் ரிசல்ட் வெளியாகியிருக்கு. இதில் முக்கியமாக 5 நிறுவனங்களுடைய சர்வே நிறுவனங்களுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த 5 நிறுவனங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இவங்க கடந்த காலங்களில் மிகவும் அதிகமான சக்ஸஸ் ரேட்டை கொடுத்துருக்குறாங்க. இவங்க கணிச்சது ஓரளவுக்கு சரியாக இருந்திருக்கு. அந்த வகையில் 5 நிறுவனங்களுடைய சர்வே என்ன சொல்லுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய கம்பெனி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம். ஏன் இந்த நிறுவனத்தை நம்ம முதல்ல எடுத்திருக்கோம் அப்படின்னா, கடந்த 2019 மற்றும் 2021 காலகட்டங்களில் இவங்க கணிச்ச கணிப்பு அப்படிங்கிறது மிகவும் சரியாக இருந்திருக்கு. அதனால இவங்களை முதல்ல எடுத்திருக்கோம். அது போக மிகவும் முக்கியமாக இவங்களை ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, கடந்த 2024 இந்திய அளவில் நடந்த எலெக்ஷனில் இவங்களோட கணிப்பு அப்படிங்கிறது தவறாக முடிஞ்சிருக்கு. இதில் இந்த நிறுவனத்துடைய தலைவர் ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஒரு தொலைக்காட்சியில் லைவ்ல இருக்கிறாரு. லைவ்ல இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது மனுஷன் அங்கேயே பயங்கரமாக அழுதுட்டாரு. இதையும் அந்த தொலைக்காட்சி லைவ் டெலிகாஸ்டாக டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த நிறுவனம் எப்படியாவது இந்த முறை கண்டிப்பாக நம்ம கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல பயங்கரமாக இறங்கி வேலை செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்ல தெளிவாக தெரிய வருது. ஸோ இதை வச்சு இவங்களுடைய ரிசல்ட் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கணிச்சிடலாம். ஸோ அதனால இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இவங்களுடைய கணிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆய்வு முறை, அதாவது இவங்க நேரடியாக மக்கள்கிட்ட போய் பேசுகிறாங்க. அவங்க எந்த சாதி எந்த வயசு அடிப்படையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கணிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அரசுடைய திட்டங்கள், இப்போ நடந்துட்டு இருக்கிற கவர்மெண்டோடைய திட்டங்கள் எந்த வகையிலலாம் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க கிட்ட பல கேள்விகளை கேட்டு இவங்க இந்த ரிசல்ட் அப்படிங்கிறத வெளியிடுறாங்க. ஸோ இந்த வகையில் ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற நிறுவனம் வெளியிட்டிருக்கிற தகவலின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, ஏடிஎம்கே அப்படின்றது 20லேருந்து 35 இடங்கள் வரைக்கும் இவங்க வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டிஎம்கே 90லேருந்து 110 இடங்கள் வாங்குவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி 0லேருந்து 5 இடங்கள் வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக எதிர்பார்த்துட்டு இருந்த டிவிகே என்னப்பா வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 95லேருந்து 120 இடங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க தான் டிவிகேவை முதல் இடத்துல வச்சிருக்கிறாங்க. அதிக அளவுக்கு ஓட்டுகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற கம்பெனி ஆல்ரெடி 2019 மற்றும் 2021 ஆகிய வருடங்களில் இவங்களுடைய கணிப்பு மிக சரியாக இருந்தது. 2024 மட்டும் இவங்களுடைய கணிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது. இதை இந்த வாட்டி மிகவும் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுல மிகவும் மும்பரமாக இருந்திருப்பாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இவங்களுடைய கணிப்பு ஓரளவுக்கு சரியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற கம்பெனி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பீப்பிள் பிளஸ் அப்படிங்கிற கம்பெனி. இவங்க ஹைதராபாத் தலைமையிடமாக கொண்ட ஒரு நிறுவனம். தென்னிந்திய அரசியல் நிலவரத்தை நுணுக்கமாக கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க தெலுங்கானா மற்றும் ஆந்திரா தேர்தலில் இவங்களுடைய கணிப்பு ரொம்பவும் நெருக்கமாக இருந்திருக்கு. ஸோ அது இவங்களுடைய ஆய்வு முறை அப்படிங்கிறது சமூக ரீதியாக வாக்கு வங்கி என்ன இருக்கு அப்படிங்கிறத வச்சு பார்க்குறாங்க. ஸோ இதை வச்சு ரிசல்ட்டும் இவங்க கணிக்கிறாங்க. இவங்க சொல்லியிருக்கிற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது பீப்பிள் பிளஸ் இந்த கம்பெனி சொல்ற விஷயம் 125 to 145 இடங்களை டிஎம்கே வாங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. டிவிகே 15லேருந்து 25 இடங்களை வாங்குவாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே 40லேருந்து 60 இடங்களை வாங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்டிகே நாம் தமிழர் கட்சி 0லேருந்து 3 இடங்கள் வாங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஏற்கனவே ஆக்சிஸ் இந்தியா நிறுவனம் சொன்னதை விட ரொம்பவும் கம்மியாக சொல்றாங்க. டிவிகேக்கு ரொம்பவும் 15லேருந்து 25 இடங்கள் தான் இவங்க வரதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா மூணாவதா நம்ம பார்க்க போற கம்பெனி மேட்ரைஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ இவங்க சமீப காலமாக வட இந்தியாவில் தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. இவங்களுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது, இவங்களுடைய ஆய்வு முறை எப்படி இருக்குது அப்படின்னா, நவீன தொழில்நுட்பம் மற்றும் டேட்டா அனலிட்டிக்ஸ் மெத்தடை வச்சு இவங்க கணக்கிடுறாங்க. ஸோ இந்த வகையில் இவங்க சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, டிஎம்கேக்கு 115லேருந்து 135 இடங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி டிவிகேக்கு வெறும் 10 to 20 இடங்கள் தான் வருவாங்க. ஏடிஎம்கே 45 to 65 இடங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி 0 to 2 இடங்கள் வருவாங்கன்னு இவங்க சொல்றாங்க. அடுத்ததான் நம்ம 4வதா பார்க்க போற கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா சி வோட்டர்ஸ். இவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகவும் பழமையான நிறுவனங்கள்ல ஒருத்தங்க. இவங்களுடைய மெத்தட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபோன் கால் மூலமா டேட்டாஸை அனலைஸ் பண்ணுறாங்க. டேட்டாஸை எடுக்கிறாங்க மக்கள்கிட்ட இருந்து. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட எனக்கு கூட சில கால்கள் இருந்தது, மேபி உங்களுக்கும் கூட வந்திருக்கலாம். இந்த எலெக்ஷனில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்னு சொல்லி அதுவெல்லாம் இந்த கம்பெனி நடத்தின சர்வேவாக கூட இருக்கலாம். உங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபோன் கால் வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு இந்த ஃபோன் கால் வந்தது, உங்களுக்கு வந்திருந்தது அப்படின்னா
வந்துச்சா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்களுடைய கணிப்பு பார்த்தோம் அப்படின்னா சி ஓட்டர்ஸ் இவங்க வந்து டிஎம்கேக்கு 110லேருந்து 130 இடங்கள் வந்துருவாங்க. டிவிகே 10லேருந்து 18 இடங்கள் வருவாங்க. ஏடிஎம்கே 50 to 70 இடங்கள்ல வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்டிகே நாம் தமிழர் கட்சி 0 to 2 இடங்கள்ல வருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. அடுத்ததான் நம்ம 5வதா பார்க்கக்கூடியது மிகவும் முக்கியமான மற்றும் மிகவும் லோக்கல் லெவல்ல இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்கன்னு சொல்லலாம். லயோலா காலேஜ் பீப்புள் ஸ்டடி, அதாவது லயோலா காலேஜ் மக்கள் மையம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்களுடைய ஆய்வு முறை அப்படிங்கிறது களத்தில் இறங்கி அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் இவங்க பேசி தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி சர்வே எடுப்பாங்க. இவங்க முக்கியமாக தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு லெவலில் இருக்கக்கூடிய மிகவும் சிறப்பாக இவங்க செயல்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்களுடைய கணிப்பு பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே 120லேருந்து 140 இடங்கள் வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. டிவிகே 15 to 20 இடங்கள், ஏடிஎம்கே 45 to 60 இடங்கள், என்டிகே 0 to 2 இடங்கள் இவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஓரளவுக்கு இவங்களுடைய கணிப்பு தான். இது இந்த கணிப்பு சரியா இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது, சரியா இல்லாம போகும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி இன்னும் 4 நாட்கள்ல தமிழ்நாடு எலெக்ஷனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது வரப்போகுது. ரிசல்ட் வந்தாதான் நமக்கு அக்யூரேட்டா என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். இதுல முக்கியமா இந்த ஆக்சிஸ் மை இந்தியா இந்த நிறுவனம் சொல்லியிருக்கிற தகவல் மிகப்பெரிய அளவுல ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் இந்திய அளவுல எந்த ஒரு கட்சியுமே புதுசா கட்சி ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி யாரும் இந்த அந்த அளவுக்கு சர்வே கொடுக்கல. ஆனா இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா கடந்த காலங்களில் இவங்க நல்ல சக்சஸ் ரேட்டை கொடுத்துருக்காங்க. கடைசி எலெக்ஷன்ல இவங்களுடைய கணிப்பு தவறாகி இருக்கு. ஸோ அந்த தவறை சரி செய்யணும் அப்படின்னு ரொம்ப முக்கியமா ரொம்ப அதிகமாக வேலை பார்த்துருப்பாங்க. அந்த வகையில் இவங்க சொன்ன விஷயம் ரொம்பவும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்ல விருப்பம் இருந்தால் நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த கட்சி அதிக சீட்டுகளை ஜெயிச்சு எந்த கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னும் ஏதாவது முக்கியமான சில கம்பெனிகள் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வேற ஏதாவது கம்பெனிகள் சொல்லியிருந்தா அதை பத்தியும் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு என்ன வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.